பரணி என்னாலும் ஒரு ஷோ நடத்தியிருந்தாங்க, பக்தி உள்ள மாமியாரும் பக்தி இல்லாத மருமகளும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாமியார் மருமகள் சண்டைக்கெலாம் போக வேண்டாம். ஜோதிடப்படி எந்த ராசியில் பிறந்திருந்தா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், கடவுள் பக்தி மேலோங்கி இருக்கும், அல்லது உங்கள் ராசி லக்னத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தா தினந்தோறும் கடவுள் கடவுள் அப்படின்ற பேரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, கடவுள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படின்னு நம்பக்கூடிய ராசிகள்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஆன்மீகம், சாஸ்திரம், பக்தி, ஞானம் இது எல்லாத்துக்குமே உரிய கிரகம் எதுன்னா குரு தான். அந்த குருவோட 2 ராசி இருக்குது. என்ன ராசினா தனுசு ராசி, மீன ராசி. பொதுவாக இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக தனுசு ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லாமலே இருக்காது. காலையில் எழுந்து சாப்பிட்றீங்களோ இல்லையோ தெரியுது, ஆனால் கரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. கடவுள் இல்லைன்னு யார் வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பேரில் இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கடவுள் மேலே அப்படிப்பட்ட ஒரு பக்தியை வச்சுருப்பீங்க. அதற்கடுத்த ராசியாக இந்த மீன ராசி இருப்பாங்க. ஏன்னா இது ரெண்டுமே குருவோட ராசியாக இருக்கிறதுனால இந்த 2 ராசிகளுக்குமே கடவுள் மேலே மிகப்பெரிய ஒரு பற்றுதல், பக்தி இது எல்லாமே இருக்கும். அப்போ மற்ற ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் கடவுள் பக்தியே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்கள் ராசியை மட்டுமே வச்சு நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. உங்களுக்கு என்ன லக்னம் இருக்குது, அந்த லக்னத்தோடு என்ன கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் லக்னத்திலே குரு இருக்காரு, இல்லை உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு, இல்லை உங்கள் ராசியில் குரு இருக்காரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த மாதிரி குருவோட சம்பந்தம் உங்கள் லக்னம் ராசிக்கு கிடைச்சாலே உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கும், நீங்கள் கடவுளை நம்பக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்க. அந்த குருவோட கேதுவும் சேர்ந்தா, அதாவது ஆன்மீக கிரகமாக சொல்ல போகிற அந்த கேதுவும் சேர்ந்தாலும் உங்களுக்கு பக்தி இருக்கும். அதனால் இந்த ராசி லக்னத்தோட யாருக்கெல்லாம் குரு தொடர்பு கொண்டிருக்கோ, அதாவது உங்கள் ராசியை பார்த்தாலும் சரி, உங்கள் லக்னத்தை பார்த்தாலும் சரி, உங்கள் ராசியில் இருந்தாலும் உங்கள் லக்னத்தோட இந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு இறை நம்பிக்கை, இறை பக்தி மேலோங்கி இருக்கும். நான் சொல்கிறத நம்ப வேணாம். உங்கள் வீட்டில் யாராவது கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அவங்க ராசியில் லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டிருக்கும், இல்லை குரு பார்த்துருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் குருவின் பார்வை அவங்க ராசி லக்னத்துக்கு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் இந்த மாதிரி கடவுள் மேலே அதீத பக்தி இருக்கும். இந்த மாதிரியான பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் மேலே மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க சக மனுஷங்க மேலேயும் நம்ம காட்டணும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப பக்தியோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் வழிபடுற அந்த கடவுளை இறங்கி வந்து உங்கள் மேலே பக்தி கொள்ள கூட வாய்ப்பு இருக்குது. நன்றி.